ஹலோ வீவர்ஸ், சிம்மராசி நேயர்களுக்கு 30 வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசமானது வரப்போகிறது. இதன் பிறகுதான் சில முக்கியமான கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சிகளானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது. இதன் விளைவாக தான் சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில பல சம்பவங்களானது நடக்க போகிறது. இந்த சம்பவங்களானது சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில கடந்த காலத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில முருகனுடைய அருளாசியால இனி வரப்போகின்ற நாட்கள் சாதகமான முறையில அமைய போகிறதா, இல்லை என்றால் அதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளானது இந்த தைப்பூசத்திற்கு பிறகு உங்களுக்கு வரப்போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நாம சில பிரச்சனைகளை சந்திக்கும் போதுதான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையோடு இருந்து இந்த பிரச்சனையை வராம நம்ம பார்த்துருக்கலாமே அப்படின்னு பலருமே பார்த்தீங்கன்னா யோசிப்பது உண்டுங்க. அந்த வகையில தான் சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இந்த தைப்பூசத்திற்கு பிறகு என்னவெல்லாம் நடக்க போகிறது, ஜஸ்ட் உங்களுக்கு நல்லது என்ன நடக்க போகுது, கெட்டது என்ன வரப்போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்க முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது உதவியாக இருக்க கொடுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, சிம்மராசி நேயர்களுக்கு இன்னொரு அற்புதமான விஷயங்களும் கிடைக்க போகுது. அதாவது இந்த ஒரு அபூர்வமான தைப்பூச திருநாள் அன்று மாலை சரியாக 6 மணி அளவில் வெற்றிலையை வைத்து இப்படி மட்டும் நீங்க தீபத்தை ஏற்றி வைத்தால் போதுங்க. நீங்க நினைத்தது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு அப்படியே உடனடியாக நடக்க கொடுங்க. அப்படிப்பட்ட மிக மிக அபூர்வமான சக்தி வாய்ந்த நாளாகத்தான் இந்த தைப்பூச திருநாளானது அமைஞ்சிருக்குது என்பதன் காரணத்தால இந்த நாளை தவற விட்டாதீங்க. மேலும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நேர காலமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தியும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் சரவண பவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. முருகனின் ஆசியால தைப்பூசத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 11/2/2025 செவ்வாய்க்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாளும் வந்திருக்குங்க. இதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா சூரிய பெயர்ச்சி, சுக்கிரன் பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு வக்ர நிவர்த்தி என்று பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் அடுத்தடுத்து ஏற்பட போகிறது. இதையெல்லாம் வைத்து தான் சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகின்ற நாட்கள்ல இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியானது தற்போது தொடங்க இருப்பதால பலருக்குமே ஒரு விதமான நெருக்கடியான மனநிலையானது இருக்கலாங்க. இருந்தாலுமே பல கிரகங்களானது சிம்மராசிக்காரர்களுக்கு சாதகமான நிலையில இருப்பதால பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தாது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே அமைஞ்சிருக்குங்க. இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது சிம்மராசி நேயர்களுக்கு தொடர்ந்து ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஒரு கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் பெயர்ச்சியின் அடிப்படையில் சாதகமான நல்ல விஷயங்கள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய வகையில் இனி வரப்போகின்ற நாட்களானது அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா பொருளாதார ரீதியாக சிம்மராசி நேயர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு மிகவுமே அற்புதமான நாட்களாகவே அமைய போகிறது. கடந்த காலத்தை காட்டிலும் சிம்மராசி நேயர்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் நிலைமையானது உங்களுக்கு அமையக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. திருமண வாழ்க்கை, பார்ட்னர்ஷிப், தொழிலில் சில சங்கடங்கள் ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. சிம்மராசி நேயர்களுக்கு தற்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாய் வார்த்தைகள்ல நீங்க ரொம்பவே கவனத்தோட இருக்க வேண்டுங்க. சில இடங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலமாக மட்டும்தான் குடும்பங்கள்ல சில சங்கடங்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல குடும்பங்கள்ல தேவையில்லாத மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் அதிகரிக்கக்கூடிய வகையில தான் சூழ்நிலைகள் இருக்கு என்பதால இந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு வருமானமானது அதிகரிக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இந்த தைப்பூசத்திற்கு பிறகு மிகவுமே சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு படி அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில நிதி ரீதியான வளர்ச்சியை நீங்க தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். சொத்துக்களின் மூலமாக நல்ல ஒரு ஆதாயமானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. ஏதாவது வழக்குகள் தொடர்ந்து இருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்து அதன் மூலமாகவும்
நிதி ரீதியான ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சிம்மராசி நேயர்களுக்கு நிலைமையானது இப்போது அமைஞ்சிருக்குங்க. தொழில் வளர்ச்சிக்கு புதிய முதலீடுகளானது கிடைக்க போகிறது. போட்டிகள் இருந்தாலுமே நல்ல ஒரு வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் பாத்தீங்கன்னா நிலைமை அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்துல பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையுடன் சில இடங்கள்ல விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையானது ரொம்பவே சிறப்பாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற விஷயத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு சிம்மராசி நேயர்கள் நடந்துக்கோங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு தைப்பூசத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிதி ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நல்ல ஒரு வளர்ச்சியையும் பார்க்கலாம். அதே சமயம் குடும்பத்தில் எந்தவித மனஸ்தாபங்களும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. அதே போல சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபப்படுவதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். நாம சொல்லுவதுதான் மற்றவங்க எல்லோருமே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இருந்தாலும் அதையுமே நீங்க கொஞ்சம் தள்ளி வைப்பது ரொம்பவே பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு இப்போது நிம்மதியை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க. எப்போதுமே பாத்தீங்கன்னா குடும்பங்கள்ல நிம்மதியான போக்கு இருக்கின்ற பட்சத்துல தான் தொழில் ரீதியாக முழுமையாக கவனத்தை செலுத்தி அதுல நாம வெற்றி வாய்ப்புகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதால குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா வச்சுப்பதற்கு சில இடங்கள்ல விட்டு கொடுத்து அதே போல உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு நடந்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் சிம்மராசி நேயர்களுக்கு வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் நீங்க எதிர்பாராத விதமாக நன்மைகளை வழங்கக்கூடிய வகையிலையும் சிம்மராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. கடந்த சில வாரங்களாகவே உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த இழப்புகளுக்கு ஈடு செய்யக்கூடிய விதமாக புதிய வாய்ப்புகளோ இல்லைன்னா பொருள் ரீதியான வரவுகளோ உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. கடந்த காலத்துல ஏதாவது பணத்தை நீங்க இழந்திருந்தாவோ சரி, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதை நீங்க பயன்படுத்திக்காம இழந்திருந்தாலும் சரிங்க, இது போன்ற விஷயங்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக லாபமானது கிடைக்குங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த இழுபறியான சூழல்கள் அனைத்துமே நீங்க போகிறது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டு தொழில லாபம் கிடைத்தால் கூட கூட்டாளர்களுடன் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே சாத்தியமாகி இருக்கு என்பதால கொஞ்சம் பார்ட்னர்களுடன் கவனமாக இருங்க. எல்லா வரவு கணக்கையும் பாத்தீங்கன்னா சரிவர எழுதி வைத்துக் கொள்வதும் பாத்தீங்கன்னா உங்கள் இருவருக்கும் இடையே ஏற்படக்கூடிய சில விவாதங்களை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் சிம்மராசி நேயர்கள் இந்த ஒரு அபூர்வமான தைப்பூச நாளை மட்டும் தவற விட்டுறாதீங்க. இந்த நாட்கள்ல மறக்காம வழிபாடு செய்து கொண்டு குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்கணும் அப்படின்னு மனதார வழிபாடு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும். தொழிலையும் உங்களால அதிகப்படியான கவனத்தை செலுத்தி நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளையும் நிதி ரீதியான ஆதாயத்தையும் பெற்றுக்கொள்ளலாங்க. சாதாரணமாக தைப்பூசம் என்று சொன்னாலேயே அது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அதாவது அன்னை பார்வதி தேவியிடம் இருந்து முருகப்பெருமான் வேல் வாங்கிய நாள் தான் தைப்பூச திருநாள் அப்படின்னு நம்ம சொல்லி சிறப்பாக வழிபாடு செய்வோம். இப்படிப்பட்ட தைப்பூசமானது முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய செவ்வாய்க்கிழமை அன்றே கூடுதல் சிறப்பம்சமோடு வந்திருக்குங்க. ஒரே நாள்ல முருகனுக்கு உரிய 2 சிறப்புகளும் சேர்ந்து வந்திருப்பதால தான் இந்த நாள் மிக மிக அபூர்வமான நாள். மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றோங்க. சரியாக மாலை 6 மணி அளவுல 6 வெற்றிலை வைத்து 6 வெற்றிலைக்கு மேல சின்ன சின்னதா அகல் விளக்கு வைத்து அதுல நீங்க பசு நெய்யை ஊற்றி பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு ஓம் சரவண பவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் 6 முறை உச்சரித்து கொண்டு ஒரு 5 நிமிடம் அந்த தீப ஒளிக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்த மனதார பாத்தீங்கன்னா அந்த கடவுள் கிட்ட சொல்லிட்டு வாங்க. நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா உடனடியாக நடக்கும் அப்படிங்கறதுல துளி அளவுக்கும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க. மேலும் சிம்மராசினருக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது, புதன் இணைவது ஆகியவை கூட்டு தொழில ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளை எளிதாக தீர்ப்பதற்கு உரிய சூழ்நிலைகளையும் சாதகமாக ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல சனி மற்றும் புதன் சேர்க்கையால திருமணம் ஆகக்கூடிய சாத்தியமுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. நீண்ட நாட்களாகவே இழுபறியாக இருந்து வந்த திருமண பேச்சு வார்த்தைக்கு உடனடியாக இப்போது முடிவு கிடைக்கக்கூடிய வகையிலேயும் சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. வெளிநாட்டு முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போகிறது. வெளிநாடு இல்லைனா வெளி மாநிலத்திற்கு வேலை செய்ய முயற்சி செய்து கொண்டு இருந்தவர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த தைப்பூசத்திற்கு பிறகு நேர காலமானது ரொம்பவே சாதகமான முறையிலையும் அமைஞ்சிருக்குங்க. தொழில் ஸ்தானத்துல பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில சுக்கிரனுடைய பெயர்ச்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பாத்தீங்கன்னா லாபமானது கிடைக்க போகிறது. சுக்கிரன் பயிற்சியும் வெளிநாடு இல்லைனா வெளி மாநிலத்துல தொலை தூரத்துல நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு சாதகமான காலத்தை குறிக்கக்கூடிய வகையிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சு. மேலும் பாத்தீங்கன்னா குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சனி 7வது வீட்டுல கண்டக சனியாக இருப்பதால வாழ்க்கை துணையுடன் ஏதாவது ஒரு
விதத்துல பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கும் என்பதால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.